இளைஞர்களுக்கு ஒரு 35 வயசுலயே அவங்க 55 வயசுல எப்படி ஒர்க் பண்ணி ரிட்டையர்மெண்ட் ஆகணும்னு சோர்வா இருப்பாங்களோ அந்த நிலைமைக்கு வந்துறாங்க. இதுக்கு காரணம் என்ன? நீங்க ஒரு நாள் நடந்தே போனீங்கன்னா 50 கிலோமீட்டர் கூட நடக்க முடியும். ஓடி போனீங்கன்னா எவ்வளவு தூரம் போவீங்க? வேகமா ஓடி போனீங்க எவ்வளவு தூரம் போனீங்க? 100 மீட்டர் ஓடினாலே நுரையீரல் வாயில வருது. அப்படிதானே? அப்படிதான் வாழ்க்கை. ரொம்ப வேகமா ஓடினீங்கன்னா கொஞ்ச தூரம் ஓடுறதுக்குள்ள எல்லாம் வாயில வருது. போதுடான்னு ஆயிடுது. 35க்குள்ள வாழ்க்கை போதுன்னு ஆயிடுது. இது நான் தப்புன்னு சொல்லலை. நான் சொல்றது என்னன்னா, நான் எல்லாருக்கும் இதை சொல்றேன் சாமான்யமா. நம்ம பிழைப்புக்காக நம்ம என்ன செய்யறோம் அதெல்லாம் 35க்குள்ள முடிஞ்சு போயிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ண மனிதனை அவனுக்குள்ள எது ரொம்ப ஆழமான ஆர்வம் இருக்குதோ ஏதோ ஒன்று உருவாக்கணும்னு எல்லா மனிதனுக்கு இருக்கும். அதுல அவன் ஈடுபடணும். பிழைப்புக்காக செய்யற செயல் எல்லாமே 35க்கு முடிஞ்சிடணும். அதுக்கப்புறம் பணத்தை பத்தி சொத்து பத்தி அவருக்கு ஒன்றும் கணக்கில்லை, இதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு புரிஞ்சிருச்சு. எல்லாம் நினைச்சாங்க 60 வயசுல புரியுது, 30 வயசுல புரிஞ்சிருச்சு. இதெல்லாம் இது பின்னாடி ஓடு ஒன்றும் நடக்காது, எவ்வளவு சம்பாதிச்சாலும் இப்படிதான் இருக்கும் வாழ்க்கைன்றது புரிஞ்சிருச்சு. இப்போ உள்நோக்கி போகணும், வேற எதனால எனக்கு மற்றவங்க நல்லா இருக்கிறது உருவாக்கணும்ன்ற ஆர்வங்கள் வருது மனிதனுக்கு. அந்த ஆர்வங்கள் ஒரு முறைப்படியா வெளியப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கணும்ன்றது ஈசால ஒரு பெரிய ஒரு புரட்சி மாதிரி நடந்திருக்குது இப்போ.